ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் சர்வதேச திறனாய்வாளர், தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் பிஜே அவர்கள். பல்வேறு நாடுகளினுடைய அரசியல், பொருளாதார, உள்நாட்டு விவகாரங்கள் என்ன நடக்குது, அங்க உள்ள கனிம வேட்டை என்ன, இது குறித்து பல நேர்காணல்கள் நீங்க நம்ம ஜீவா டுடேக்கும் கொடுத்துருக்கீங்க, ஜீவா ஹிஸ்டரிக்கும் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாடாக சூடான் இருக்கு. அந்த நாட்டில் மக்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த ஆப்பிரிக்க மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம், இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் சண்டைங்கிற அடிப்படையில் அங்கே அதை பற்றி கேள்விப்பட்டாலே ரொம்ப மனம் ரணமாயிருது. என்ன நடக்குது சூடானில்? உள்நாட்டு பிரச்சனையா? வழக்கம் போல் இந்த காலனியை பண்ணுறதுக்காக ஐரோப்பிய மேற்கத்திய நாடுகள் அதை சூறையாட பார்க்குறாங்களா? அங்கே இருப்பது மேற்கத்திய நாடுகளின் பொம்மை அரசா, இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசா, இல்லை எதுவுமே இல்லாத இராணுவ ஆட்சியா? அங்கே என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, என்ன காரணம், அந்த பிரச்சனைக்கு என்ன மூலமாக இருக்கு? அதாவது சூடானை பொறுத்த வரைக்கும் இப்போ 2 சூடானாக இப்போ பிரிஞ்சு இருக்கிறது. வடக்கு சூடான் என்றும் தெற்கு சூடான் என்றும் நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த தேதியில் 2 சூடானாக இருக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் ரெண்டுமே சேர்ந்து, வடக்கு சூடான் தெற்கு சூடான் ரெண்டுமே சேர்ந்து சூடான்கிற ஒரே பேரில் தான் இருந்துச்சு. அந்த சூடான் பிரிட்டிஷாரும் எகிப்து நாட்டவரும் சேர்ந்து கூட்டாக அவங்க காலனியாக வச்சுருந்தாங்க. பிரிட்டிஷாரோட எகிப்தும் சேர்த்துக்கிட்டான். எகிப்துடைய பார்டராக இருக்கிறனால, அந்த நைல் நதி பிரச்சனைலாம் அவங்களுக்கு இருக்கிற காரணத்தினால எகிப்தையும் சேர்த்து கொண்டு எகிப்தும் பிரிட்டனும் என்ன செஞ்சாங்கன்னா கூட்டாக அந்த நாட்டை 1956 வரைக்கும் அவங்க கையில் வச்சுருந்தாங்க. 1956 தான் சூடான் சுதந்திரமாகுது. சூடான்னா ஒருங்கிணைந்த சூடான். 56 சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடையும் போது ஒரு சூடான் தான், தெற்கு வடக்குன்னு பிரிக்கப்படலை. ரெண்டும் சேர்ந்த ஒரு சூடானாக அது பிரிக்கப்படுது. சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடையும் போது அதில் 5.90, அதாவது 6 கோடி, சுமார் 6 கோடின்னு வைங்க, சுமார் 6 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக அது சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடையும் போது 6 கோடி மக்கள், அதில் ஏறக்குறைய 6 கோடி, கொஞ்சம் கம்மி, 6 கோடிக்கு மக்கள் அதில் இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது அதில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஆட்சியை தேர்ந்தெடுக்கும் பொழுது, முதல் ஆட்சி அமையும் போது முஸ்லீம்கள் அதில் 80% வர்றாங்க. ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, வடக்கு சூடான் தெற்கு சூடானெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னு சொன்னால் 80% முஸ்லீம்கள். கிறிஸ்தவர்கள் ஒரு 12-13% இருக்கிறாங்க. அதுபோக உள்ளூர் மத குழுக்கள் மீதி சதவீதம் இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி இருந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இஸ்லாமிய குடியரசுன்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இஸ்லாமிய ஆட்சியாக சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறாங்க. இஸ்லாமிய ஆட்சின்னு டிக்ளேர் பண்ணுறதா இருந்தால் முஸ்லீம்கள் மட்டும் இருக்கக்கூடிய நாடுகளில் பண்ணுவதுதான் நியாயமானது. ஏன்னா முஸ்லீம் மட்டும் இருக்கிறாங்க, இஸ்லாமிய சவுதியில் பண்ணியிருக்கிறான்டா, முஸ்லீம் அல்லாத யாரும் அந்த நாட்டில் குடிமக்களாக கிடையாது. நாட்டில் போய் சம்பாதிக்க போனவங்க இருப்பாங்களே தவிர அந்த நாட்டு குடிமக்கள் யாருமே நான் முஸ்லீம் கிடையாது. அந்த மாதிரி நாடுகளில் ஒரு இஸ்லாமிய அரசுன்னு சொல்வதை பிரச்சனை இல்லாமல் ஏற்றுக்குருவாங்க. நம்ம முஸ்லீமாக இருக்கிறோம், நம்ம மதப்படி ஆட்சி நடத்துகிறாங்கன்ட்டு பிரச்சனை இல்லாமல் ஏற்றுக்குருவாங்க. இவங்க எப்படின்னு கேட்டால், பாகிஸ்தான் அறிவிச்சான்ல இஸ்லாமிய கூட, அது அறிவிக்கக்கூடாது. ஏன்னா பாகிஸ்தானில் மற்ற சமுதாய மக்கள் இருக்கிறாங்க. பிரியும் பொழுது மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, இஸ்லாமிய அங்கே கிடையாது பாகிஸ்தானில். ஆனால் இஸ்லாமிய கலரை பூசி என்ன செஞ்சான்னு கேட்டால், ஜின்னா இருக்காரு, அவரே இஸ்லாத்தை பேணாத ஒரு ஆள் தான். கொஞ்சம் மேற்கத்திய கலாச்சாரத்துல விளையாண்டு, அவரு சுருட்டு குடிப்பாரு, பன்றி இறைச்சி சாப்பிடுவாரு, மது அருந்துவாரு. அவர் கடவுள் நம்பிக்கை குறித்து அவர் பேசுனதே இல்லையே. ஆமா, அவர் எப்படி இஸ்லாமிய ஆட்சி கொண்டு வருவாரு? ஆனாலும் சொன்னாங்க இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லி பாகிஸ்தான்ல கொண்டு வந்தாங்க. எல்லாரும் முஸ்லீமா இருந்து கொண்டு வந்தால் அது என்னைக்கு பிரச்சனை ஆகாது. ஆனால் அங்க முஸ்லீம் அல்லாத மக்கள், இந்துக்கள் இருக்கிறாங்க, சீக்கியர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இன்னும் பல மதத்தவர்கள் அங்க இருக்கக்கூடிய நேரத்துல பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடுன்னு சொல்வதை அந்த மக்கள் பிரச்சனை இல்லாம ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு எதிராக எந்த ஒரு இது நடக்கல. ஆனா இங்க என்னன்னு கேட்டா, இங்கே அதே மாதிரி தான். இங்கேயும் பாகிஸ்தான் பிரியும் போது எப்படி இருந்தாங்களோ, ஒரு 80% முஸ்லீம்களும் மற்ற 20% வேற வேற மக்களும் இருந்தார்கள். அதே மாதிரி தான் சூடான் இருக்கு. அப்போ சுதந்திரம் அடைஞ்சவொன்னே என்ன செஞ்சிருக்கணுன்ற, இது மதச்சார்பற்ற ஒரு நாடு, எந்த மதத்தின்படி இருக்காதுன்னு சொன்னா தான் அந்த 20% பேரை திருப்திப்படுத்த முடியும். அது போக அந்த நாடு அமைப்புல எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, 2 கலந்து வாழ்ந்தாங்கன்னு வைங்க, பாகிஸ்தான் மாதிரி பஞ்சாயத்து வராது. ஏன்னா எல்லா இடத்துலையுமே சிறுபான்மையா இருப்பான்.
எல்லாம் கலந்து ம். வாழ்ந்தாங்கன்னு சொன்னா மதுரையிலையும் சிறுபான்மையா இருப்பான், திருச்சிலையும் சிறுபான்மையா இருப்பான், தஞ்சாவூர்லையும் சிறுபான்மையா இருப்பான். அவன் அது ஒண்ணு திரண்டு எதுவும் செய்ய முடியாது அவனுக்கு சிறுபான்மையில. அதனால ம். பாகிஸ்தான்ல ஒரு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கிறது. இவங்க நிலைமை எப்படின்னு கேட்டா, முஸ்லிம் அல்லாதவர்கள்லாம் தெற்கு பகுதியில, முஸ்லிம் பூரா வடக்கு ம். சூடான்ல அப்படி இருக்கிறாங்க. ஒரு ஒரு ஓகே, அசெம்பிள் ஓகே, அப்படி ஓகே. கூட்டமா அசெம்பிள் ஆகிருக்கும்போது ஒண்ணு திரண்டுருவாங்கல்ல. சட்டத்தை எதிர்த்து ம். என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அது என்ன நீ வந்து சரிய சட்டம் கொண்டு வர்ற? நாங்கள்லாம் ம். இருக்கத்தானே செய்றோம். எங்களுக்கு உரிமை வேணும் என்று சொல்லி தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பிரச்சனை ம். ஆரம்பிச்சு இந்த விஷயத்துக்காக வேண்டிய பல உள்நாட்டு போர்கள் வந்து நடந்திருக்கிறது. பல உள்நாட்டு போர்கள் நடந்து எக்கச்சக்கமான பேர் இணைஞ்சிருக்கிறாங்கன்னா, அதாவது 1956ல சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து 72 வரைக்கும் 72 எத்தனை வருஷம்னு பார்த்துக்கோங்க. 55, 72 அப்ப அது இத்தனை ஆண்டுகள் வந்து உள்நாட்டு சண்டை. என்ன சண்டை? ம். இந்த ஆட்சி அ இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்லுவதை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். அப்படின்னு ம். சொல்லிட்டு ஒரு சாரார் எதிர்க்கிறாங்க. இவங்க எதிர்க்கிறாங்க. அப்ப போராட்டங்கள் நடக்கிறது. அதுபோக அந்த ம். தெற்குல உள்ளவங்களுக்கும், வடக்கு உள்ளவங்களுக்கும் இன்னொரு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, மொழியால் வேற ம். வேறுபட்டிருக்கிறாங்க. வடக்கு சூடான்ல ம். உள்ளவங்க அரபி பேசுறவங்க. அது அரபு நாடு அது. வடக்கு ம். சூடான்ல உள்ளவங்க வந்து அவங்க அரபு மொழி பேசுறவங்க. அவங்க வந்து ம். சூடானி பாஷை, வேற பாஷை பேசுறவங்க எங்க தெற்குல இருக்கிறவங்க. அந்த கிறிஸ்தவர்கள் ஓகே, மெஜாரிட்டியா ஓகே. இருக்கக்கூடிய அவங்க அரபு பாஷையிலையும் கிடையாது. அவங்க என்ன நம்ம மொழி அரபு பேசுறாங்க? கிடையாது. ஆமா. இப்ப ஓகே. பாகிஸ்தான் பிரியும்போது பங்களாதேஷ், பாகிஸ்தான் பிரிச்சாங்கல்ல. ஆமா. வங்க பாகிஸ்தான்ல மொழி. அவன் வங்க மொழி பேசுறவன், உருது மொழி பேசுறவன். அப்படி இருந்தாங்களே. அதே மாதிரி இங்க மொழியில வேறுபடுறாங்க. அதாவது மதத்தாலும் வேறுபடுறாங்க. சரி மதத்துல வேறுபட்டாலும் எல்லாருமே ஒரு பாஷை பேசுனாங்கன்னு வைங்க, கொஞ்சம் பஞ்சாயத்துகள் கம்மியா இருக்கும். சரி நம்ம பாஷை ம். பேசுறவங்க தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்க என்னடான்னு கேட்டா, வடக்குல உள்ளவன் வந்து இப்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குல்ல வடக்கு சூடான். அதுல உள்ளவன்லாம் அரபு அரபு மொழியை கொண்டவன். இப்ப அந்த சூடான் தனியா இருக்கிற அந்த நாட்டுல இருக்கிறவர்கள்லாம் அது மெஜாரிட்டி கிறிஸ்டியர் மெஜாரிட்டினா அது 90% அந்த மாதிரி கிடையாது. ஒரு 60 நெருக்கி ம். மெஜாரிட்டியா இருக்கிறவங்க. மீதி வேற உள்ளூர் இனக்குழுக்கள், உள்ளூர் மதங்கள், லோக்கல் மதங்கள்லாம் சேர்ந்து இருக்குன்னு வைங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல மொழி மொழி ஆனா அவங்களுக்கு வேற. அந்த தெற்குல உள்ளவங்களுக்கு பல மதங்கள் இருந்தாலும் அவங்களுக்குன்னு சூடானி மொழி தனியா இருக்கிறது. ம். இவங்களுக்கு அரபு ம். மொழி. அப்ப மொழி ஓ! பேசுறவங்கலாம் அப்ப இவங்க வேறுபட்டு சூடான் தேசிய இனம் கிடையாது. இப்ப உண்மையான சூடான் அந்த தேசிய இன ரேஸ்ன்னு பார்த்தா தெற்குல உள்ளவங்க தான். அவங்க அவங்க அத சூடான் மொழி பேசுறாங்கல்ல. அது ஆமா. சூடான்ங்கிறது மாதிரி பேசுறாங்க. இவங்களும் ஆதி காலத்துல சூடான் பேசி இஸ்லாமை அ. ஏற்றுக்கொண்டதுனால அப்படி அரபர்களா மாறியும் இருக்கலாம். ஏன்னா அரபு ஓகே, நாட்டுடைய ஓகே. ஒரு அப்படி இருக்கலாம். அல்லது பாரம்பரியமாவே அரபு மொழியா எப்படி வரலான்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஆ. 1983ல இருந்து கொஞ்ச நாள் 72 வரைக்கும் சண்டை நடந்துச்சா, கொஞ்ச நாள் உலக ம். நாடுகளா தலையிட்டு சண்டை போடாதீங்கப்பான்னு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு அமைதிலாம் ஏற்பட்ட பிறகு, மறுபடியும் ம். 83ல கலவரம் வருது. ம். 83ல கலவரம் வந்து என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அது 2005 வரைக்கும் நடந்தது. 83ல ஏற்பட்ட ஒரு ம். கலவரம் வந்து ம். 2005 வரைக்கும் எதுக்கு நடக்குதுன்னு கேட்டா, நீ இஸ்லாமிய ம். நாடு என்று சொல்வதை நாங்க ஏத்துக்கிற மாட்டோம்னு ஆரம்பிச்ச கலவரம், வேற வேற ம். பிரச்சனைகளையும் சேர்த்துடுறாங்க. அதாவது மொழியால் நீ வந்து உன் மொழி எங்களுக்கு திணிக்கக்கூடாது அப்படிங்கிற மொழி பிரச்சனையாவும் மாறுகிறது. 2வது வந்து ம். இந்த பெட்ரோல் வளங்கள்லாம் அங்க தெற்கு சூடான்ல இருக்குது. அந்த ம். பெட்ரோலியத்தை சுத்தப்படுத்தக்கூடிய அத வர்த்தகப்படுத்தக்கூடியதெல்லாம் நீ வடக்க வச்சிருக்கிற. பெட்ரோல எடுத்துக்கிட்டு ம். போய் இங்க சுத்தப்படுத்துறான். எங்க வடக்குல. தெற்குல. பெட்ரோல் வடக்குல. எடுக்க கிணறுகள்லாம் அங்க இருக்குது. பெட்ரோல ம். எடுத்து அங்கேயே இந்த எண்ணெய் கிணறு அமைச்சு, அங்கேயே ம். சுத்தம் பண்ணான்னு சொன்னா, அங்குள்ள மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அங்குள்ள ம். மக்கள் ம். அதுல ம். பயன்படுவாங்க. இவன் என்ன செய்யறான்டா, ம். எண்ணெய் எடுக்கிறதோட சரி, எடுத்த எண்ணெயெல்லாம் வந்து அத வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வது, சுத்திகரிப்பு செய்யற ஆலைகள் எல்லாமே வந்து இங்க அமைச்சுக்கிட்டாங்க வடக்க. அப்ப நீ வந்து ம். வடக்க அந்த பங்களாதேஷ் அத சொல்லித்தான் முஜிபுர் ரஹ்மான் ஆரம்பிச்சார்ல. எல்லா வளத்தையும் நீ ம். ம். பாகிஸ்தானுக்கு கொண்டு போயிட்ட. எங்கள ம். பங்களாதேஷ தனியா விட்டுருன்னு சொன்னார்ல. அந்த மாரியான ஒரு நம்ம கூட தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல அந்த கருத்த பேசியிருக்கிறோம். அண்ணாவுடைய காலத்துலலாம் வடக்கு வாழ்கிறது, தெற்கு ஆமா, ஆமா, தேய்கிறதும்பாங்க. ஆமா, ஆமா. அதேதான், எல்லாம் வடக்கு அதேதான். தெற்க நீங்க புறக்கணிக்கிறீங்கன்னு சொன்னாங்கல்ல. அந்த வடக்கு ம். வாழ்கிற தெற்கு தேய்கிறதுங்கிற ஸ்டைல்ல அவன் என்ன ம். செய்யறான்னா, தெற்குல உள்ளதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதே வடக்கு இவன் வடக்கு தான் வாழ்கிறது. வடக்கு மட்டும் நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற, தெற்கு தேய்ஞ்சுகிட்டு இருக்கப்பா சொல்லிட்டு அஜெண்டாவ கூட்டிக்கிட்டே வர்றாய்ங்க. இஸ்லாமிய ஆட்சிங்கிற ஒத்துக்கிற ம். மாட்டோம். நீ மொழியில வேறுபட்டிருக்க ஒத்துக்கிற மாட்டோம். எங்க வளங்கள்லாம் ம். எங்க இடத்துல இருக்கு. அத வந்து வியாபாரப்படுத்தக்கூடிய சந்தைப்படுத்த நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற. அப்ப ம். வடக்கு மக்களுக்கு வேலை வாய்ப்பு, வடக்கு மக்களுக்கு நல்லா வசிக்கிற அப்படின்ற வந்த உடனே கடுமையான எதிர்ப்புன்னு அவ்வளவு கடுமையான
எதிர்ப்பு. ஒட்டுமொத்த மக்களும் அதை ஒத்துக்கிற மாட்டோங்கிற அளவுக்கு என்ன செய்யறாங்க, கொஞ்சம் கொஞ்சமா உண்டாயி தெற்கு சூடான்ல உள்ள மக்கள்லாம் நாங்க இதுல சேர்ந்திருக்க மாட்டோம்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யாங்கன்னா 2005ல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. என்ன அக்ரிமெண்ட்னா, சண்டை நிறுத்துங்க, நீங்க வந்து தனி நாடா கூட நாங்க ஆக்கி விட்டுறோம். 2011ல ஒரு வாக்கெடுப்பு நடத்துவோம், ஒரு 6 வருஷம் சும்மா இருங்க. 2011வது ஆண்டு தெற்கு சூடான் மக்களுக்கு மட்டும், இவங்களுக்கு கிடையாது, தெற்கு சூடான் மக்களுக்கு மட்டும் வாக்கெடுப்பு நடத்தி நீங்க தனியா போறீங்களா இதுல சேர்ந்து இருக்கிறீங்களா, ரெண்டே கேள்விதான். அவங்களுக்கு வாக்கெடுப்பு நடத்துவோம். தெற்கு சூடான் தனி நாடு ஆகணும்னு விரும்புனாங்கன்னா தனி நாடு ஆகிக்கிறங்க, அல்லது இதுல இணைஞ்சிருப்போம் அப்படின்னா என்னென்ன பிரச்சனையில இருக்கு பிரச்சனையை பேசுவோம் அப்படின்ற ஒரு சமாதானம் வந்தவுடனே 2005ல உள்நாட்டு கலவரம் நின்றுச்சு. ஏன்னா அடுத்த தேர்தல் வரப்போகுதுன்ற ஒரு தீர்வை கொடுத்த உடனே இவன் அமைதி ஆயிட்டான், அவன் அமைதி ஆயிட்டான். அப்ப 2011ல என்ன செய்யறாங்கன்னா வந்து தேர்வு வைக்கிறாங்க. எங்க தெற்குல மட்டும் அவங்க தானே பிரிஞ்சு போறதுக்குள்ள, இவங்களுக்கு வைக்க முடியாது, இவங்களுக்கு கிட்ட வேணாம்னு தான் சொல்லுவாங்க. வடக்குல வச்சிருந்தோம்னு சொன்னா அவங்க பிரிஞ்சு போக கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதனால என்ன செய்யறாங்கன்னா, உலக சர்வதேச நாடுகள் தலையிட்டு தெற்கு சூடான்ல மட்டும் கருத்து கேளுங்க, உங்களோட ஒத்தனை இருக்க மாட்டான்னு சொன்னா அவனை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அவன் போறேன்னு சொன்னா விட்டுருங்கிற மாதிரி சொல்றது இவங்களுக்கு எடுத்துக்கிட்ட, எதுக்கு ரத்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கு, எதுக்கு பிரச்சனை, விரும்பாட்டி போயிட்டு போறாங்கிற லெவலுக்கு வந்துட்டாங்க. அப்ப கருத்து கணிப்பு நடத்தும் பொழுது தெற்கு சூடான்ல 99% பேர் தனிநாடுன்னு வாக்களிச்சுட்டாங்க. 99 ஒருத்தம் கூட இதுல சேர்ந்திருக்குன்னு விரும்பல. அதாவது வடக்கு சூடானோட சேர்ந்திருக்கணும்னு ஒரு சதவீதம் தான், 99 சில்லற அளவுக்கு நினைச்சிட்டாங்க அவங்க, நாங்க தனி நாடுதான்னு சொன்ன பிறகு. அப்ப 2011ல என்ன செய்யுதுன்னு கேட்டா, தெற்கு சூடான் வந்து தனி நாடா ஆயிடுச்சு. அது தனி, அதுக்கு பிறகு சூடான் இதுதான், வடக்கு சூடான் தான். தெற்கு சூடான் வந்து அது தனி, அதுக்கு தெற்கு சூடான், இது சூடான்பாங்க, அது தெற்கு சேர்த்துக்குருவாங்க, இதை சும்மா சூடான்பாங்க. சும்மா சூடான்னு சொன்னா அது வடக்கு சூடான் அர்த்தம் அதுக்கு. அப்ப வடக்கு சூடான் தனியாகவும் தெற்கு சூடான் தனியாகவும் பிரிஞ்ச வகையில் என்ன ஆகுதுன்னு கேட்டா, நாளைய 4.74 கோடி பேர் இங்க இருக்கிறாங்க. 1.2, அதாவது 1.25 கோடி பேர் அங்க இருக்கிறாங்க. அந்த தெற்குல இருந்த மக்கள் தொகை வந்து கம்மி, கிறிஸ்தவர்கள் சிறுபான்மையா இருந்தாங்கல்ல, அவங்க வந்து 1.25 கோடி, 1.2 கோடிங்கிறான், அதாவது 1.25 கோடி வைங்கள, 1.25 கோடி பேரு தெற்குல இருக்கிறாங்க. 4.79, 4.75 வைங்க, 4.75 கோடி பேர் வந்து இங்க இருக்காங்க, வடக்குல இருக்கிறாங்க. இப்ப வந்து 6 கோடி மக்களா இருந்து 2ஆ பிரிகிறாங்க. 6 கோடி மக்களா இருந்தவங்க வந்து முஸ்லீம்கள், இந்த 4.72 பிரச்சனை இவங்க வந்து செய்யறாங்கன்னு கேட்டா வடக்கு சூடான் டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க, அவங்க தெற்கு சூடான் ஆயிட்டாங்க. இப்ப இங்க வந்து 97% முஸ்லீம் ஆயிட்டாங்க. இப்ப அவனையும் சேர்க்கும் போதுதான் 80%. அவனை பிரிச்சு விட்ட உடனே வடக்கு சூடான்ல இப்ப முழுக்க முஸ்லீம் மட்டும்தான், முழுக்க முஸ்லீம் ஆயிடுறாங்க. 97% இருக்கிறாங்க. அந்த 3ல தான் எல்லாரும் அடங்குவாங்க. வேற கிறிஸ்டின்கள், மற்ற புத்தர், ஆப்பிரிக்க உள்நாட்டு மதங்கள், இப்படி எல்லாருமே சேர்ந்து இருக்கக்கூடியவங்க வந்து அது ஒரு 3 தான் இருப்பாங்க. 97% இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது இஸ்லாமிய ஆட்சினாங்க இல்ல, இப்ப தனியா இருக்கும்போது ஆக்கலாம்ல, அரசியல் செஞ்சிருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து இருக்கும்போது இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பிரச்சனையை உண்டாக்குனாங்க. இப்ப அவன் போயிட்டான், இப்ப நல்லா அறிவிக்கலாம்ல இஸ்லாமிய ஆட்சின்னு. இஸ்லாமிய ஆட்சின்னு அறிவிக்கல. இப்ப என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதை ஜனநாயக குடியரசுங்கிறாங்க. இப்ப இஸ்லாமிய அடிப்படையில் இஸ்லாமிய பேண்டருக்கு அவன் விருப்பம் இல்லை, அந்த இஸ்லாத்தை ஒரு கருவியா பயன்படுத்திருக்காங்க. அது நல்லா விளங்குது. அதுக்கடுத்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, 2021ஆம் ஆண்டு என்ன செய்யறாங்கன்னா, ராணுவம் கைப்பற்றிக்கிறாங்க ஆட்சியை. 2021ஆம் ஆண்டுல இருந்து இன்னைக்கு வரைக்கும், இப்ப இந்த நேரம் 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வடக்கு சூடான்ல ராணுவ தளபதி என்ன செய்யறாருன்னு கேட்டா, அது இருக்கிற ஆட்சியை கவுத்து விட்டுட்டு அவர் ராணுவத்தை கொண்டு ஆட்சியை கைப்பற்றிக்கிட்டார். ராணுவத்தை கைப்பற்றின உடனே, அதாவது ராணுவத்தில் என்ன செய்யறா, 2 பிரிவு அந்த நாட்டில் இருந்திருக்கு. இப்ப நம்ம தரப்படை, ஆகாயப்படை, கப்பல் படைன்னு 3 வச்சிருக்கிறோம்ல, அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னு கேட்டா, அதாவது ஆயுதப்படைன்னு தனியா ஒன்று வச்சிருக்கிறாங்க, ராணுவம்னு தனியா வச்சிருக்கிறாங்க. அதுலயே 2 அந்த இந்த ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நாட்டு அமைப்புலயே வந்து ராணுவத்தை வந்து 2 பிரிவா வச்சிருக்கிறாங்க. அந்த 2 பிரிவுல வந்து சூடான் ஆயுதப்படைகள்னு சொல்லி SCIF சொல்லி ஒரு பிரிவு வச்சிருந்திருக்காங்க. அது மாதிரி வந்து இன்னொரு பிரிவு என்னன்னா அந்த ராணுவம், அதாவது ஜெனரலான பொதுவான ராணுவம். இப்படி வந்து 2 பிரிவா இருக்கிறது. 2 பிரிவுக்கும் 2 தளபதி இருப்பாங்க. இப்ப ஆட்சியை வருது ராணுவம் கைப்பற்றின உடனே அவங்களுக்குள்ள மோதல் வருது. இப்ப 2ல வந்து நான் பெருசா நீ பெருசா. இப்ப வந்து உதாரணமா தரப்படை ஒண்ணு, விமானப்படை இருக்குன்னு வைங்க, விமானப்படைக்காரர் வந்து என் கையில் அதிகாரம் இருக்கணுங்கிறாரு.
தரப்படக்காரர் ஏங்கல் அதிகாரம் இருக்குன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த அந்த மாதிரி மாதிரி இரண்டு இப்ப ராணுவத்துக்குள்ளேயே ரெண்டு ராணுவம் துணை ராணுவம் ரெண்டு பேருக்குள்ள அடிச்சுக்கிறாங்க யாருக்கு அதிகாரம்னு. ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு வந்து அந்த வகையில் என்ன செய்யறாங்கன்னா பெரும் சண்டை, உள்நாட்டு சண்டை, இவனுக்கு ஆதரவாளர் அவனுக்கு ஆதரவாளர்னு சொல்லி சண்டை ஆரம்பிக்குது. 2021 ஆரம்பிச்ச சண்டை இன்னும் நிக்கல. இந்த சண்டை வந்து இயற்கையானது கிடையாது. இந்த சண்டை வந்து அவங்க பேசாம ஆட்சி பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவன் நீ இப்போ துணையா இருந்துக்க, நான் வந்து இணையா இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போகலாம். ஆனா என்ன ஆகுதுன்னு கேட்டா, இதுல வெளிநாடுகளுடைய ஒரு தாக்கம் அதுல இருக்கு. வெளிநாடுகள் வந்து நுழைஞ்சு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த நாட்டுல நல்ல முக்கியமான இது வந்து அந்த ஏமன் அந்த வளைகுடாவுல வருது அது. அந்த ஏமன் அந்த அந்த கப்பல்லாம் போகுதுல, அந்த பகுதியில் இருக்கிறதுனால அந்த இடம் வந்து நம்ம பாதுகாப்புக்கு உகந்தது என்ற காரணத்தினால் அந்த ஏமன்ல நமக்கு வேண்டிய ஒரு அரசாங்கம் இருக்கணும்னு சொல்லி பலர் விரும்புறான். ஒவ்வொரு நாட்டவர் விரும்புறான். அப்ப வந்து அதான் சூடான் ஆயுதப்படை, சூடான் துணை ராணுவ படைங்கிற அந்த 2 பிரிவுக்கு மத்தியில சண்டை நடந்தது காரணம் என்னன்னு கேட்டா, இந்த 2 சாராருக்கும் வந்து ஒவ்வொரு நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க. அதாவது 2 என்ன செய்யறாங்கன்னா பேசி ஒரு இணக்கத்துக்கு வர்றாங்க. இணக்கத்துக்கு எப்படி வர்றாங்கன்னு கேட்டா, நம்ம 2 மிர்ஜி பண்ணி ஒரு தலைமையா ஒரு ராணுவம் ஆக்கிருவோம்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க. வரும்போது அந்த ஒரு ஆள் நானா தான் இருப்பேன்னு வர சண்டை போடுறாங்க. 2 பேர் இருக்கும்போது இவன் ஒரு தளபதியா இருக்கான், அவன் ஒரு தளபதியா இருக்கான். சரி 2ஐயும் மெர்ஜி பண்ணி ஒரு தளபதி ஆக்கிரோன்ற உடனே இவன் சொல்றான் நான் தான் அந்த ஒரு தளபதியா இருப்பேங்கிறான். இவன் சொல்றான் அந்த ஒரு தளபதி நானா தான் இருப்பேங்கிறான். அப்ப 2ஐயும் இணைக்கணுங்கிற வரும் பொழுது பஞ்சாயத்து ஆகுது. இணைக்கணும்னு சொன்னா ஒருத்தன் கீழே ஒருத்தன் மேலன்னு வந்து ஆகணும்ல. தனித்தனியா இருந்தா கீழே மேல தேவையில்லை. 2 ஒண்ணுன்னு சொல்லிட்டீங்கன்னா யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட் அதுல ஒண்ணு இருக்க வேணும். ஒரு கேட்டகரி இருந்தா தான் அது இணைய முடியும். அப்படிங்கும் பொழுது இணையலான்னு சொல்லி சில நாடுகள்லாம் சொல்லும் போது என்ன செய்றாங்கன்னா, அதாவது 1,00,000 வீரர்கள் அந்த துணை ராணுவ படையில் இருக்கிறாங்க. அவங்களே இவங்களே ஒன்னா சேர்க்கிறது வரும் பொழுது அதுக்கு யார் தலைவர்ன்ற உடனே 2 பேர் நான் தாங்கிறாங்க. மறுபடியும் அதை இணைஞ்சு ஒரு படை ஆக்க முடியல. ஒரு படை இன்னும் சொல்ல போனா இவன் சொல்றதான் கேட்கிற அளவுக்கு இந்த ராணுவ படையெல்லாம் இருக்குது. அவன் சொல்றதான் கேட்கறங்கிறது அந்த ராணுவ படை இருக்குது. தனி நபர் பிரச்சனை இல்லை. இவன் இவன் சொன்னா அவன் அப்படி கேட்பான், அவன் சொன்னா அப்படி கேட்பாங்க. 2 பேர் பக்கமும் ராணுவ குழுக்கள் இருக்கிறாங்க. அப்ப ராணுவ குழுக்கள் இருக்கும் பொழுது ராணுவத்தினர் தான் மோதி கொள்றாங்க. ஆதரவா வரக்கூடிய மக்களும் கொல்லப்படுறாங்க. உள்நாட்டில் உள்ள 2 ராணுவமும் தான் மோதி கொள்ளக்கூடிய ஒரு நிலப்பு இருக்குது. அதனால வந்து பெரிய பயங்கரமான ஒரு ஏற்பட்டு பஞ்சம் ஏற்பட்டு உணவு பற்றாக்குறை இப்ப பார்த்தாலும் சண்டை தான் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து முக்கியமா வந்து நம்ம இது யுஏ இருக்குல்ல, அமீரகம், யுஏ, துபாய், அபுதாபிலாம் இருக்குல்ல, யுஏ, அவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இதுல வந்து இப்ப அதிபரா இருக்கிற ராணுவத்து இப்ப அதிபர் கிடையாது, ராணுவ தளபதி தான். அவருக்கு சப்போர்ட்டா இருந்து என்ன செய்யறாங்கன்னா எல்லா உதவியும் செய்யறாங்க. அடி நல்ல அடி, நீ கைப்பற்றிக்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நாட்டுடைய பாதுகாப்புக்கு அந்த கடல் எல்லை வந்து அவங்களுக்கு தேவைப்படுது. யுஏ காரங்களுக்கு அவங்களுடைய தேவை இருக்கனால பெருமளவுக்கு பணம் கொடுத்து அவனை தூண்டி விட்டது யாருன்னு கேட்டா யுஏன்னா அமெரிக்கா கை இல்லாம யுஏ தூண்டி விடாது. யுஏ தான் அதை செஞ்சாங்க. அமெரிக்கா வந்து அமெரிக்காவுடைய கை இருக்கும், அமெரிக்காவுடைய கை இருக்குது. அதே மாதிரி எதுக்காக இந்த சண்டை நடக்கிறதுனால அமீரகத்துக்கோ அமெரிக்காவுக்கோ என்ன லாபம்? என்ன லாபம்னு கேட்டா, முதலாவது லாபம் வந்து அந்த பூகோள ரீதியான அந்த பாதுகாப்புக்கு அது தேவை இருக்கு. அதாவது அந்த பகுதியில வந்து யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்க கையில தான் அந்த செங்கடலுடைய பெரும்பகுதி இருக்கும். செங்கடல் பகுதியில இருக்கும் பொழுது அந்த வணிகங்கள் நடத்துவதற்கு போவதற்கு டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணுமாக இருந்தால் சார்பான ஒரு நாடு இருந்தா நல்லா இருக்கும். அப்படி நமக்கு சரக்குகள் வரணும் அப்படிங்கிறது மாதிரி அர்த்தத்துல எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னா ஒரு முக்கியமா தலையிடுறாங்க அதுல. இப்ப சண்டைக்கு வெளிநாடுகள் தான் காரணம். பல நாடுகள் அதுல தலையிடுறாங்க. முதலாவது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து அவங்களுக்கு ஆதரவா இருக்குது. ரஷ்யா என்ன செய்யறாங்கன்னா டைரக்டா தலையிடாம ரஷ்யாவுல வந்து ஒரு கூலிப்படம் இருக்குல்ல, வாக்குனர் குழு உண்டு. இந்த வாக்குனர் ஒரு ஆள் வச்சு அவர் தனி ராணுவம் வச்சிருக்காரு ரஷ்யாவுல. அவருடைய உதவியை ரஷ்யா நாடுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய அங்க தனியாவும் ராணுவம் வச்சுக்கலாம்னு சட்டம் இருக்கு ரஷ்யாவுல. ராணுவத்தை என்ன செய்யலாம்னா தனியா அமைச்சு கொள்ளலாம். அரசாங்கம் கேட்கும் போது என்ன செய்யுது, போய் அவங்களுக்கு துணை செய்யலாம். அது அவங்க வந்து பல சிரியா போர்ல எல்லாம் அவங்களை பயன்படுத்தினாங்க. இப்ப உக்ரைன்ல கூட அவங்களை பயன்படுத்தினாங்க. வாக்குனருக்கும் அவருக்கும் சண்டையெல்லாம் நடந்துச்சுல ரஷ்ய அதிபருக்கு. அந்த வாக்குனர் அதிபரோட விமானத்துல வச்சு சுட்டு கொண்டு விட்டாங்கல்ல, அந்த வாக்குனர் குழு. அந்த வாக்குனர் குழுங்கிறது வந்து ரஷ்யாவுடைய நேரடி கண்ட்ரோல்ல இல்லாட்டாலும் ரஷ்யாவுடைய ஆதரவா உள்ளது. அவங்களும் இறங்கி என்ன செய்யறாங்க, இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. யாருக்கு? ஆட்சியாளருக்கு. யுஏ வந்து
அமீரகம் வந்து பணத்தை கொடுத்தவனுக்கு சப்போர்ட் பண்ணுது. யாருக்கு? ம், ஆட்சியில இருக்கிற ம், தளபதிக்கு. தளபதின்னு அதிபர்னு ம், வச்சுக்கிறோம். அதிபருக்கு என்ன ம், செய்யறாங்கன்னா சப்போர்ட் பண்றாங்க. ரஷ்யாவுடைய ம், வாக்னர் குழு என்ன செய்யறாங்கன்னா, போர் பயிற்சி, ஆயுத பயிற்சி, ஆயுத உதவி இதுகள்லாம் செஞ்சு நல்லா அடி அப்படின்னு சொல்லிட்டு உள்நாட்டுக்காரன எதிரி படையை அடிக்கிறதுக்காக ம், வேண்டி அதை செய்யறாங்க. அதே மாதிரி ம், லிபியாங்கிறவங்க ம், என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இவங்களுக்கு இந்த இப்ப யார் மெயின் மெயின் பதவியில இருக்கிறாரோ அவருக்கு ம். சப்போர்ட்டா என்ன செய்யறாங்கன்னா, ஆதரவா வந்து லிபிய ஆட்களை அனுப்புறாங்க. அவங்களும் நுழைஞ்சு போரிடுறாங்க. இப்படிலாம் அதாவது எல்லாமே ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க, துணை ராணுவத்துக்கு இல்ல, எல்லாருமே ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவர் சப்போர்ட் பண்றாங்க. இந்த இந்த குரூப்லாம். அதே ஆ, நேரத்துல ஆ. வந்து எகிப்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அ எகிப்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. எதிரா இருக்காங்கல்ல. துணை எதிராக ராணுவத்துக்கு. இருக்கக்கூடிய துணை ராணுவ படை இருக்காங்கல்ல, ஆயுதப்படை. ஆ, அந்த ஆ, ஆயுதப்படைக்கு வந்து எகிப்து சப்போர்ட் பண்றாங்க. அதுபோக ம், இப்ப சில நாடுகள்லாம் என்ன செய்றாங்கன்னா, மத்தியஸ்தம் வகிக்கிறாங்க. மத்த நாடுகள்லாம் சண்டைய நிறுத்துங்க. ம், சண்டைய ம். நிறுத்துங்கங்கிறதுல முக்கிய பங்காற்றுவது அமெரிக்காவும், சவுதி அரேபியாவும். ஆனா ஓ, அமெரிக்கா வந்து ஓ. டிராமா. ஆ, ஆ. அமெரிக்காவுடைய சொல்லி அமீரகமே தலையிடுறான். இன்னொரு பக்கம் ம், நீங்க ம், சண்டைய போடாதீங்க. இப்ப சொல்றாருல்ல, இஸ்ரேல்ல சமாதானம் வரணுங்கிறார்ல. ம், சண்டைய ம், ம். நடத்துறது அவர்தான். சமாதானம் பேசுறது அவராத்தான் இருப்பாரு. உக்ரைன் ஈரான் போர் மாரி நாடுகள் என்ன நிலைப்பாடு எடுக்குறாங்க ஈரான்லாம்? ஈரான் இதுல வரல. சீனுக்கே வரல. வரல. அவங்கள மத்திய கிழக்கு நாடு சேர்க்க மாட்டாங்க அதுல. அந்த ஆமா, ஈரானை ஆமா, இவங்க ஆமா. இவங்க இவங்களா சார்ந்தாலே தவிர, ஈரானை சேர்த்துக்கிற ஆ, மாட்டாங்க. இந்த மத்திய இந்த ஆ, ஐரோப்பிய நாடுகள் எல்லாரும், அமெரிக்கா எல்லாருமே என்ன செய்றாங்கன்னா, சண்டை ம், வேணாங்கிறதுல முக்கியமா வந்து ஜித்தாவுல வச்சு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஜித்தாவுல வச்சு இந்த 2 ம், இந்த ம், சூடான்ல உள்ள 2 தளபதிகளையும் கூப்பிட்டு வச்சு, எதுக்கு சண்டை போடுறீங்க? ம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தா தீர்வு வரும். அதெல்லாம் பேசுனாங்க. பேசுனாலும் தீர்வுக்கு வரல. 2 பேரும் பிடிவாதமா நிக்கிறாங்க. இவனுடைய ராணுவம், ம், அவனுடைய ராணுவம் மோதிக்கொண்டிருக்குது. ராணுவம் மோதிக்கொள்றத ம், மக்களும் கொல்லப்படுறாங்க. ராணுவத்துக்கு ராணுவம் ம், சண்டையா இருந்தாலும், வெகுஜன மக்களோட கலந்து தானே இருக்கிறாங்க. எல்லை இருந்தா எல்லையில போய் சண்டை போட்டு வந்துருவாய்ங்க. இதுல வந்து மக்களோட ம், கலந்து இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ராணுவத்தினுடைய பாதிப்புனால மக்களுக்கு என்ன செய்யறது? பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்குது. அது மாரி ஐரோப்பிய ஒன்றியம் முழுசுமே சண்டை வேணான்னு சொல்றாங்க. 2க்கு நாங்க சப்போர்ட் பண்ண ம், மாட்டோங்கிறாங்க. ஐரோப்பிய ஒன்றியம் முழுசுமே. அது மாரி ஐநா சபை ம், என்ன செய்யுதுன்னு கேட்டா, அது லெட்டர் பேட் தான். இருந்தாலும் அவங்க சண்டைய ம், நிறுத்துங்க. உங்களுக்குள்ள சண்டை ம், வேணான்றாங்க. அப்ப ஐநா சபை, ஐரோப்பிய ஒன்றியம், சவுதி அரேபியா, அமெரிக்காவெல்லாம் நடுநிலை. வேணாம் ம். சண்டைங்கிறது. அமெரிக்கா சண்டை வேணான்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு, அமீரகத்த கிளப்பி விட்டுருக்குது. ஆ, போய் உதவி ஆ, செய்யுன்னு சொல்லி. ஆ, அப்படி செய்வாங்க. ஆ. அமெரிக்காவோட வேலைய அதான். சண்டை அவன் தான் உக்ரைன்ல நடக்குதுல்ல. உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்குறது யாரு? அதான், அதான். அமெரிக்கா. அவன் தான். சண்டைய ஆ, நிறுத்துங்கிறது அமெரிக்கா. சமாதானமும் அதான், அதான். அமெரிக்கா பேசுவாங்க. இது தங்க ஒரு ஆயுதம் தங்கத்துக்காக தங்கத்துக்காக இந்த சண்டை நடக்குதுன்னு சொல்றாங்களே. ஆமா தங்கம் இருக்கு, தங்கம் இருக்கு. தங்கம் வந்து தெற்குல நெறைய இருக்கிறது. ஓ! வடக்கே இருக்கு. தெக்க. இப்ப தங்கத்த ஆ, ஆ. ஆமா இப்ப தெற்குக்கு போயிடுச்சு. இப்ப தங்கத்துக்கு நடக்கிற சண்டை இங்க கிடையாது. ஏன்னா ஓ, ஓ, தங்கத்துடைய ஓ. அதிகமான வளங்கள் வந்து தெற்குல தான் இருக்கு. அவங்க தனி நாடா போயிட்டாங்க. அவங்க வந்து இவங்களோட ம், சேராம பிரிஞ்சு போயிட்டாங்க. 2011ல வாக்கெடுப்பு மூலமாக போயிட்டதுனால, இங்க இப்ப தங்கத்துக்கு பிரச்சனை இல்ல. இப்ப நடக்கிற சண்டைகள்லாம் ம், வந்து இவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனை தான். நீனா நானாங்கிறது தான். ம், 2 ராணுவ ம், தளபதிகளுக்கு மத்தியில உள்ள அந்த ஈகோ பிரச்சனை வந்து 2 ம், படையினருக்கு உள்ள பிரச்சனையாகி, அங்க உள்ள மக்கள் இவனுக்கு ஆதரவா கொஞ்சம் பேர், அவனுக்கு ஆதரவா கொஞ்சம் பேர் வந்து மக்களுக்குள்ள ம், அடிச்சுக்கிறாங்க. வேற யாரும் வெளியாள்லாம் வந்து தாக்கல. இந்த மக்களுக்குள்ள அடிச்சுக் ம், கொள்வதற்கு வந்து ஒருத்தன் வந்து நீ அடின்னு இவனுக்கு ஆயுதம் குடுக்குறான். இன்னொருத்தன் அவனுக்கு ஆயுதம் குடுக்குறான். ம், மக்கள் அடிச்சுக்கிறாங்கன்னு சொன்னா, அவங்க அடிக்கிற அளவுக்கு பலம் கிடையாது. பொருளாதார ரீதியா மத்த ம், விஷயம் பின்தங்கி இருக்கிற காரணத்தினால, வேண்டிய அளவுக்கு உதவிகள் வந்து மத்த நாடுகள் செய்றாங்க. மத்த நாடுகள் வந்து அவங்களுக்கு ம், தேவையான உதவிகள்லாம் பண்றாங்க. இப்படி தூண்டி விடுறாங்க. அதான் இப்ப உள்ள நடப்பு. இப்ப நெறைய சண்டை ம், நடந்துகிட்டே இருக்குது. சண்டை நடந்துகிட்டு இருக்கு. சமாதான முயற்சி நடந்துகிட்டே இருக்கிறது. அது வந்து இது மத கலவரமோ, ஒரு இனக்கலவரமோலாம் கிடையாது. மதத்துக்குள்ள அடிச்சுக்கிருவாங்கல்ல, அப்படி சண்டையே கிடையாது. அதுல இனக்கலவரம் கிடையாது. அது வெளிநாட்டுக்காரன் ஒரு படை இறக்கி சண்டை போடுவான் அப்படியும் கிடையாது. இப்ப நடக்கிற சண்டை ம், வந்து லோக்கல்ல உள்ள ராணுவத்தினுடைய 2 பிரிவு. லோக்கல்ல அந்த நாட்டை ம், சேர்ந்த ராணுவத்தினுடைய 2 பிரிவுக்கு மத்தியில தான் சண்டை. அந்த பிரிவுக்குள்ள சண்டைக்கு சில பேர் சார்பாக, சில பேர் எதிரா இருப்பாங்கல்ல. அதனால மக்களும் ம், சேர்ந்து ஏதாவது ஒரு அணியில இருக்கிறாங்க. சில பேர் இவனுக்கு ஆதரவா ம், இருக்காங்க, சில பேர் அவனுக்கு ஆதரவா இருக்கிறாங்க. 2 ஒரு முஸ்லிம் வேற இருக்காங்களா? ஏதாவது ஒரு இஸ்லாமிய ம், கலர போட்டு பிடிச்சிருவாங்க ஆட்கள. அந்த மாரி இவனுக்கு ம், சப்போர்ட், அவனுக்கு சப்போர்ட் இருக்குது. அப்படி இருக்குது. ஆனா ம், தெற்கு சூடான பொறுத்தவரைக்கும், அங்க என்னடான்னு கேட்டா, அங்க நிம்மதியா இருக்கான்னு கேட்டா, அங்கேயும் நிம்மதியா இல்ல. இவங்க ஆ, முஸ்லிம்கள் தனியா பிரிஞ்சுட்டாங்க. அவங்க அவங்க இருக்கிறாங்கன்னு கேட்டா, அங்க ஆ, வந்து இனக்குழுவாக 2 குழு இருக்கிறாங்க. ஒரு இனத்துக்காரன் ம், வந்து தலைவரா இருக்கான். துணை தலைவரா இன்னொரு இனத்துக்காரன் வர்றான். அவங்க 2 பேருக்குள்ள வந்து எங்க இனம் தான், உங்க இனம் தான். அவங்க கிறிஸ்துவரா இருந்தாலும், முஸ்லிமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் இனத்திலயும் இருப்பாங்க.
அங்க அவங்க ஆ, ஒரு ஆ. இந்த ஒரு ஜாதி கட்டமைப்பு மாதிரி ஒரு அமைப்பு அந்த ம், நாடுல ம், இருக்கிறது. அந்த ம், வகையில் என்ன செய்யுதுன்னா தெற்கு சூடான் வந்து அமைதி இல்லாம தான் இருக்கிறது. அங்க உள்ளது காரணம் ம், என்னன்னா 2 இனங்களுக்கு மத்தியில் உள்ள சண்டை. 2 இனங்க 2 ம், பெரிய இனங்களா இருக்கிறாங்க. மதத்தால் ஒன்றுபட்டு இருந்தா கூட இனத்தால் வேறுபட்டு இருக்கிற காரணத்தினால அவங்களுக்குள்ளேயும் சண்டை நடக்குது. இந்த அளவுக்கு இல்ல. இப்போ வடக்கு சூடான ம், பெருசா பேசுறது வந்து பெரிய சேதம். பெரிய அளவுக்குல ம், ம். இல்ல ராணுவம் இப்ப போகும்போது வடக்கு பயங்கர சூடான்ல தானே நடக்குது. இப்ப வடக்கு சூடான்ல ஆ தானே இப்ப கலவரம் நடக்குது. அதேதான், அதேதான். அதான். இதான் அதுல உள்ள ஒரு விஷயம். அப்ப சூடான்ல நடக்கிற இந்த உள்நாட்டு யுத்தம்ங்கிறது ஐக்கிய அமீரகம், அதற்கு பின்னால் அமெரிக்கா மாரி நாடுகள் தூண்டி விட்டு அந்த நாட்டை ஒரு நிலையில்லா தன்மையில் வைத்திருக்கிறார். ம். அதான் அந்த நாட்டை ஒரு நிலையில்லா தன்மையில வைத்திருப்பத ஆனா அவங்க இவங்க விரும்புறாங்க. ஒதுங்கிட்டா நின்றுவாங்க. இவங்க அ, ஒதுங்கிட்டாங்கன்னா, எகிப்து, அ, லிபியா, யுஏஇ அ, இவங்கெல்லாம் நாங்க அ, ஒதுங்கிட்டோம்னு ஒதுங்கிட்டாங்கன்னு சொன்னா, அ, அவங்களுக்கு 2 அ, பேருக்கும் பலம் இருக்காது. நம்ம அ, அனுசரிச்சு போயிருவோம்னு வந்துருப்பாய்ங்க. இவன் வந்து அ, சண்டை அ. பிடிக்க தூண்டி விடுறாய்ங்க. சண்டை பிடிக்கிறதுக்காக ம், வேண்டிய ம், ஆயுதங்கள குடுத்து, வகை வகையான ஆயுதங்களையும், பணத்தையும் குடுத்து தூண்டி விடுறாய்ங்க. சண்டை நிக்க மாட்டேங்குது. இது எப்படி போய் ம், முடியும்னு சொல்ல முடியல. ம். அவிங்களுக்கு நேரடி லாபம் எதுவும் கனிம வளத்த கொள்ளையடிக்க பார்க்குறாங்களா அமீரகம், சூடான்ல? இல்ல ராணுவத்துல பதவிங்கிற அப்படித்தாங்க. பதவிங்கிறது நீங்க பார்க்கலாம். தகப்பன் மகனுக்கு உள்ளதுல பதவி நம்ம ஜனநாயக நாட்டுல பார்க்குறீங்க. ராமதாஸ் ம். அன்புமணிலாம் பார்க்குறீங்க. அந்த ஆமா, ஆமா. பதவிங்கிறது இருக்குல்ல, அந்த விஷயத்துல ஆ. சில ஷாஜகான் வந்து ஷாஜகான கொண்டு போய் மகங்க ஜெயில்ல வச்சாரு. அவுரங்கசீப் ம், ம், வச்சாருங்கிறீங்க. அப்ப பதவின்னு ம். வரும்பொழுது தந்தை, தாய், அந்த இனம், மதம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பதவி ஆ, வேணும்னா ஆ. அதுக்கு என்ன வேணாலும் செய்யலாம். 2 பேருமே நான் தான் ம், முதலிடத்துல இருக்கணும் அவ்வளவுதான். 2 பேரும் ம், சாதாரண ஒரு ம், கவுன்சிலர் பதவிக்கு வந்து போட்டி போடுறாய்ங்க. இது ஒரு பெரிய பெரிய நாடு 5,00,00,000 மக்கள் உள்ள ஒரு நாடு. 5,00,00,000 ம், மக்கள்ல உள்ளது தலைமை தாங்குறதுனா சின்ன ஒரு விஷயமா? பெரிய நாடு. ம், ஆப்பிரிக்காவுல 3வது பெரிய நாடு. ஆப்பிரிக்கா கண்டத்துல ம், 3வது பெரிய நாடு இது. இப்ப இருக்கிற சண்டை பிடிச்சிட்டு இருக்கிற சூடான். அவ்வளவு பெரிய ம், மக்கள் தொகை உள்ள 5,00,00,000 மக்கள் உள்ள ஒரு நாட்டுக்கு அதிபர் ஆகுறதுங்கிற சின்ன விஷயம் கிடையாதுல்ல. ம், அப்ப நான் ம், அதிபரா, ம். நீ அதிபராங்கிறதுல ஒரு பாண்டிச்சேரி முதல்வர் பதவிக்கு கூட சண்டை போடுறாங்க. சும்மா ஒரு அப்ப பார்லிமெண்ட் ஒரு இந்த அதிபர்ல யாரையாவது பார்லிமெண்ட் இல்ல அதான் இந்த அதிபர்ல யாரையாவது ஆதரிக்கிறது மூலமா அவங்கள தன்னுடைய கைப்பாவையா வச்சுக்கலாங்கிறது அவனோட திட்டம். அதேதான், அதேதான். அதனால இந்த 2 அதான். பேருடைய ஈகோ தான் இது. அந்த 2 அதான் ராணுவ ஈகோ தான். தளபதி ஈகோவும், ஆ. சர்வதேச அரசியல் ரஷ்யா, அது மாரி யுஏஇ, எகிப்து இவங்களுடைய தலையீடுகளும் இல்லை என்று சொன்னால், இந்த பிரச்சனை ம். சால்வ் ஆயிரும். கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அத பிரச்சனை. அத ஒரு விட என்ன நாட்டினுடைய செய்யலாம்னு கேட்டா, அழகான தீர்வு கொண்டு வரலாம். 2 பேரும் இல்லப்பா, சர்வதேச பார்வையில எலக்ஷன் நடத்துறோம். எவன் ம். தேர்ந்தெடுக்கிறான் அவன் இருக்கட்டும். நீங்க 2 பேரும் போங்கன்ட்டா பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சே. ம், அத செய்வதற்கு ம், இல்லாம ம். போட்டு விட்டுட்டு இருக்கிறாய்ங்க. தீர்வு லேசான தீர்வு இது. லேசான தீர்வு என்னன்னு கேட்டா, ம், நீ 2 பேரும் தற்காலிகமா நிப்பாட்டு. நீனும் வேணாம், அவனும் வேணாம். ம், தேர்தல் ஒண்ணு 2 ம், பேரும் போட்டியிடு. மக்கள் ம், தேர்ந்தெடுக்கிறவன் தான் அதிபர்ன்னு சொல்லிட்டோம்னா, அப்ப என்னவாகும்னா, அதுவரையும் தற்காலிகமா அடங்கிரும். முதல்ல தெற்கு சூடானுக்கும், வடக்கு சூடானுக்கு 2005ல சமாதானம் பேசி 11ல தான் எலக்ஷன் நடத்துறாங்க 6 வருஷம் கழிச்சு. அந்த எலக்ஷன் ம், நடத்துறோம்னு சொன்ன உடனே மக்கள் அமைதி அடைஞ்சிருவாங்க. இது சின்ன தீர்வு. ம், சிம்பிளா இது தீர்வு கண்டுறலாம். சீனானுக்கு ஒரே தீர்வு ம், என்னவென்றால், விரைவில் தேர்தல் நடத்துவோம். தேர்தல்ல மக்கள் ஆதரவு பெற்று யார் வர்றீங்களோ அவங்க ஆளுவாங்க. மத்தவன் நீ எதிர்க்கட்சியா இருந்துட்டு போ. நீங்க 2 பேரும் கூட ம். நீங்க போட்டியிட்டு இருக்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு போட்டியிட்டு போங்க. அப்படின்னு இந்த சர்வதேச சமுதாயம் சொன்னுச்சுன்னு சொன்னா, தீர்வு அடைஞ்சிரும். பிரச்சனை முடிஞ்சிடும். அப்படி சொன்னா கேட்கக்கூடாதுங்கிற அளவுல இவங்க தலையிடுறாய்ங்க. ரஷ்யா, ம், அமீரகம்லாம் தலையிட்டுக்கிட்டு, "விடாத அடிச்சுட்டே இரு. நான் உனக்கு பணம் தந்துகிட்டே இருக்கிறேன். உனக்கு ஆயுதம் தந்துகிட்டே இருக்கிறேன்னு" அடிச்சுக்கிட்டே இருன்னு தூண்டி விடுறவங்க விலகிட்டாங்கன்னு சொன்னா, எரியிறத எடுத்தா கொதிக்கிறது அடங்கிருங்கிறாங்கல்ல. அது எரியிறது இவனுங்க ம், தான். இவனோட பிடுங்கிட்டோம்னு சொன்னா, அவங்களுக்கு ஒரு எலக்ஷன் அறிவிப்போட தீர்த்துடலாம் பிரச்சனைய. ஒரு நாள்ல தீர்த்துடலாம் அத. ம், ம். ஆனா இவங்க உதவி செய்யக்கூடாது. லிபியாவோ, அ எகிப்தோ, யுஏஇயோ, ரஷ்யாவோ, வாக்னர் படையோ உதவி செய்யாமல் ஒதுங்கிக் கொண்டால், அவங்க தேர்தல் அறிவிப்போட பிரச்சனை சால்வ் ஆயி போயிரும். ஒரு சண்டையுமே இருக்காது. ர ர அதான் ரஷ்யாவும் ஈடுபடுதோ இதுல? ரஷ்யாவும் ஈடுபடுதோ? ரஷ்யா டைரக்ட்டா இல்லாம அந்த வார்னர் படைன்னு வச்சுக்கிறாங்க. வாக்னர் படை. ஆமாமா. அந்த அது தெரியும். ரஷ்யாவுடைய அவங்க யாரு அந்த ராணுவத்துக்கா? துணை ராணுவத்துக்கா? யார் பக்கம் நிக்கிறாங்க ரஷ்யா? அவங்க வந்து துணை ராணுவத்துக்கு நிக்கிறாங்க. இந்த ஆ. எதிர் பார்ட்டிக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ஆ, ஆ. அப்ப 2 பேரும் ஆயுதம் குடுக்கும்போது எப்படி என்ன ஆகும்? பெரிய ஆ, சண்டை ஆ. நீடிக்குது. ஆயுதம் குடுக்குறான். ம். யுஏஇக்காரன் பணத்த அள்ளி குடுக்குறான். இவ்வளோ கோடி கோடியா வர்ற ம். பணங்கள்ல பெட்ரோல் பணத்தெல்லாம் அள்ளி குடுத்து சாவுங்கடான்னு சொல்லி, அடிச்சுக்கிட்டு சாவுங்கடான்னு பணத்த அள்ளி குடுக்குறான். அப்ப 2 பேருமே ம். நிப்பாட்டிறணும். ஒருத்தன் வெளிநாடுகள் நாங்கள் ஒதுங்கிக் கொண்டோம். நீங்க வந்து ம். சர்வதேச பார்வையாளர் முன்னிலையில ஒரு ஒரு 6 மாசம் போடுங்க தேர்தல. 6 மாசம் கழிச்சு ம். தேர்தல்னு அறிவிச்சீங்கன்னு சொன்னா,
தன்னால வந்து பிரச்சனையே சால்வ் ஆயிரும். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவனுக்கு கண்டிப்பா. கோபம் வராது. உண்மை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சர்வதேச அரசியல் எப்படியெல்லாம் இந்த நாட்டினுடைய வல்லாதிக்க அல்லது ஏதாவது ஒரு நாட்டில் உள்ள அதிகார வர்க்கம் இன்னொரு சின்ன நாடுகளை தங்களுடைய கைப்பாவையாக வைத்துக் கொள்வதற்கு அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்கங்கிறத ரொம்ப விரிவாக நுட்பமாக ஒரு வரலாற்று பார்வையுடன் சமகால அரசியலுடன் பொருத்தி மக்களுக்கு எடுத்து வச்சிங்க. மிக்க நன்றி. ஆமா.